அல்லாஹ் சொன்ன அனைத்து சிபாத்துகளையும் நிறுவுவது, அதை தெளிவுபடுத்துவதோ அல்லது மறுப்பதோ அல்லது அதற்கு கைபியத்து இப்படித்தான் என்று சொல்வதோ அல்லது அதற்கு ஒப்புமை சொல்வதோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக அல்லாஹ் எப்படி இஸ்பாத் பண்ணியிருக்கிறானோ, அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இஸ்பாத் பண்ணியிருக்கின்றார்களோ அதே போன்று இஸ்பாத் பண்ண வேண்டும் என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் குறிப்பிடுவதை இங்கே பார்க்க முடிகின்றது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் லைஸ கமித்லிஹி ஷைء வஹுவ ஸமீஉல் பஸீர். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வமா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடர்ந்தும் ஆயத்துல் குர்சியுடைய கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். வஹுவல் அலி அல் அதீம். சென்ற பாடத்தில் வஹுவல் அலியுல் அதீம் என்ற வாக்கியத்தினுடைய விளக்கத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஸ்மாஉல் ஹுஸ்னா சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிபாத்துகளும் இருக்கின்றன என்பதை சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். அதனுடைய முழுமையான எண்ணிக்கை, அல்லாஹ்வுடைய அஸ்மாவுடைய முழுமையான எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். குறிப்பிட்ட 99 பேர்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு குர்ஆனில் சுன்னாவில் பதியப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இது சம்பந்தமான ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். ஹதீஸுல் அதாவது துஆஉல் கர்ப், துன்பத்தின் போது, கவலை ஏற்படும் போது மனிதன் ஓதக்கூடிய மிக பிரபல்யமான ஒரு துவா. அந்த துவாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 4 வகையான பெயர்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனக்கே வைத்து கொண்ட பெயர்கள். இரண்டாவதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இறக்கி வைத்த பெயர்கள். மூன்றாவதாக தனது அடியார்கள் ஒருவருக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்த பெயர்கள். நான்காவதாக யாருக்கும் அறிவிக்காமல் தன் இல்மில், தன்னுடைய அறிவில் மறைத்து வைத்துக் கொண்ட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்கள். இப்படி 4 வகையான பெயர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இருக்கு என்று சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுவது சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிபாத்துகளை நிறுவும் விஷயத்தில் அஹ்லு சுன்னா அல் ஜமாஅ அவர்களுக்கும் வடிதவரிய கூட்டத்திற்கும் இடையில் கருத்து முரண்பாடு இருக்கின்றது என்பதை சென்ற பாடத்திலே நாங்கள் விளக்கினோம். அதில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினை பொறுத்தவரையில் குர்ஆனில் சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சிபாத்துகளை அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாம் அப்படியே நிறுவ வேண்டும் என்பது சென்ற பாடத்திலே நாங்கள் விரிவாக விளக்கமாக பார்த்தோம். இதற்கு ஏராளமான குர்ஆன் வசனங்களை ஆதாரமாக நாங்கள் பார்த்தோம். இதே போன்று ஹதீஸுகளையும் அதற்கான ஆதாரங்களுக்காக உங்களுக்கு முன்வைக்கப்பட்டது ஞாபகம் இருக்கிறாம். அத்தோடு அல்லாஹு தஆலாவுக்கு சிபாத்துகளை நிறுவும் விடயம் எங்களுடைய ஈமானுடைய அடிப்படை விஷயங்களில் ஒன்று. ஈமானுடைய அடிப்படை விஷயங்களில் ஒன்று. இந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனக்கென சில சிபாத்துகளை குறிப்பிடும் போது நாம் அதை ஏற்கத்தான் வேண்டும். அதை திரிவுபடுத்தவோ அல்லது தாத்தீல் மறுக்கவோ அல்லது கைஃபியத்தை இப்படித்தான் என்று சொல்லவோ அல்லது அதுக்கு ஒப்புமை உதாரணம் சொல்வதோ எங்களுக்கு லாய்க்கில்லை. மாறாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அல் குர்ஆனிலே அந்த சிபாத்துகளை தனக்கு நிறுவி இருக்கின்றானோ
இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சிபாத்துகளை அல்லாஹ்வுக்கு நிறுவி இருக்கின்றார்களோ அதே போன்று நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய கைபியத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்பதை நாம் நம்பி ஆக வேண்டும். இது சம்பந்தமான விளக்கங்கள் சென்ற பாடத்திலே விரிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்லப்பட்டன. அத்தோடு இந்த விளக்கத்துக்கான ஏராளமான ஆதாரங்கள் சென்ற பாடத்தில் உங்களுக்கு முன்வைக்கப்பட்டன. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், அல் குர்ஆனில் 7 இடங்கள்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கும் நிறைந்தவன் அல்ல, அல்லது சில வலிதவறிய கூட்டங்கள் சொல்வது போன்று கானல்லாஹு வலைஸ லஹு மக்கான், அல்லாஹ் இருந்தான் அவனுக்கு ஒரு இடம் இல்லை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்வதும் இல்லை. இதெல்லாம் பாத்திலான கருத்துக்கள் என்பதை விரிவாக சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய தன்னுடைய அரசிலே இருக்கிறான் என்பதற்கு அல் குர்ஆனில் 7 இடங்கள்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதை நிரூபிக்கிறான். முதலாவதாக 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராப் என்ற அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறும்போது, இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதீ ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ 6 அய்யாம் தும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். உங்களுடைய இறைவன் தான் இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதீ ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹு தான் வானங்கள் 7 வானங்களையும் பூமியையும் படைத்தவன் 6 நாட்களில். ஃபீ 6 அய்யாம், பின்னர் தும்ம ஸ்தவா அலல் அர்ஷ், தன்னுடைய அரசின் மேலே ஆனான் என்று சொல்லி போட்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இதே போன்று சூரத் யூனுஸ்ல, அதாவது 10வது அத்தியாயம் 3ஆம் வசனத்தில், அதே போன்று சூரத்து ராதில 13ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்தில், சூரத்து தாஹா 20வது அத்தியாயம் 5ஆம் வசனத்தில், அதே போன்று சூரத்துல் ஃபுர்கான் 25ஆம் அத்தியாயம் 59ஆம் வசனத்தில், அதே போன்று சூரத்து சஜிதா 4ஆவது வசனத்தில், சூரத்துல் ஹதீத் அதாவது 57ஆம் அத்தியாயம் 4ஆவது வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மேல் இருக்கிறான் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 7 வசனங்களை குறிப்பிடுகிறான். இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட பின்னரும் கூட அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான்னு சொன்னா எவ்வளவோ ஒரு அறிவீனம் என்பதை அங்கே சிந்திக்க வேண்டும். அப்படின்னா அல்லாஹ் காலுக்கும் கைக்கு அடிபடுறான், நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தூணிலையும் இருக்கிறான், துரும்பிலையும் இருக்கிறான்னு சொன்னா காலுக்கும் கைக்கு அடிபடுறான் அல்லாஹ் தஆலா. இதான் இன்றைக்கு காத்தாங்குள் இருக்கக்கூடிய அப்துர் ரவுஃப் என்று சொல்லக்கூடியவர், அதாவது ஹுலூலியத் என்ற கருத்தை முன்வைக்கக்கூடிய, அதாவது நானும் கடவுள், நானும் அல்லாஹ் தான், நீயும் அல்லாஹ் தான், உலகத்திற்கே எல்லாமே அல்லாஹ் தான் சொல்லக்கூடிய கருத்து காத்தாங்குள் இருக்கக்கூடிய அப்துர் ரவுஃபினால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது மிகவும் தவறான கருத்து என்பது இன்றைய இலங்கையில் இருக்கக்கூடிய உலமாக்கனால பத்துவா கொடுக்கப்பட்டு அவருக்கு முர்த்ததுன்னு பத்துவா சொல்லப்பட்டுச்சு. அதான் மதம் மாறி கூட பத்துவா கொடுக்கப்பட்டுச்சு. அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கென்ற ஒரு அந்தஸ்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், அவனுக்கென ஒரு இடத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அவன் அர்ஷின் மேல் இருக்கிறான், சகல படைப்பினங்களுக்கும் மேலே இருக்கிறான் என்பதுதான் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் ஏராளமான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கு என்பதை நாங்கள் சென்ற பாடத்திலே விரிவாக பார்த்தோம். இந்த 7 வசனங்களும் அதைத்தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் 3வது அல் இஜ்மா. இஜ்மா மூலமும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளை விட்டும் பிரிந்து அர்ஷின் மேல் இருக்கிறான் என்பதை இஜ்மாவும் ஏற்றுக்கொள்ளுது. நாங்கள் இஜ்மான்னு சொன்னால் முதல்ல என்னென்னு விளங்கிக்கிறோம். அஜ்மஹ என்று சொன்னால் ஒத்த கருத்துக்கு வந்தார் என்ப அர்த்தம். உதாரணமாக பரகாதனி மக்கள் ஒரு விஷயத்தை கருத்து முரண்பாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்ன முடிச்சுன்னா அதுக்கு இஜ்மான்னு சொல்லுது. ஆனால் இது லுகா அடிப்படையில் மாத்திருந்தான் அந்த கருத்தை கொள்ளலாம். ஆனால் ஷரியா அடிப்படையில் பார்க்கும்போது இஜ்மா என்பது அதற்கு வரைவிலக்கணம் வேறாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இத்திஃபாகு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா பஅத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹுக்மின் ஷர்ஈ. இதான் மார்க்க கண்ணோட்டத்தில் ஷரியாவில் எங்களுக்கு இஜ்மா என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய முஜ்தஹிதான உலமாக்கள் எல்லாரும் அல்ல,
முஜித்தைதான உலமாக்கன்னா அதுக்கு வேறு சிபாத்துகள் இருக்குது. அவங்க எப்படிப்பட்ட இருக்கணும், எப்படிப்பட்ட தகுதி அவர்கள் இருக்கணும், அது வேறு சப்ஜெக்ட். அப்ப அப்படியான தகுதியான இஜ்திஹாத் செய்யக்கூடிய உலமாக்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால ஒரு மார்க்க விஷயத்தில் ஒரு தீர்ப்பை எடுத்தார்களே ஆனால் அதில் யாருமே கருத்து முரண்படவில்லை என்று சொன்னால் அதுக்கு தான் இஜ்மான்னு சொல்றது. இப்படியான இஜ்மா சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்திருக்குது, அதுக்கு பிறகு வந்த ஐமாக்குடைய காலத்தில் நடந்திருக்குது, அதுக்கு பின்னால் வந்த ஐமாக்குடைய காலத்திலையும் நடந்திருப்பது நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்ப இந்த விஷயத்தில் அதாவது ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மேல் இருக்கிறான், அவன் எங்கும் நிறைந்தவன் அல்ல, தன்னுடைய படைப்புகளை விட்டும் துருவாகி அனைத்து படைப்புகளுக்கும் மேல அவனை இருக்கிறான் என்ற விஷயத்தில் அனைத்து உலமாக்களும் இஜ்திமாவாக அதாவது இஜ்மாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த கருத்தை ஏராளமான உலமாக்கள் முன்வைக்கின்றார்கள். அதாவது இந்த தாரிஃபை நாங்கள் பார்க்கும்போது முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா பஅதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹுக்மின் ஷர்இ. அப்ப நாங்கள் ஆரம்பத்தில் இத்திஃபாக்னு வரும்போது ஒருவராவது முரண்பட்டால், இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஒரு ஆலிம் கூட முரண்பட்டாலும் கூட இஜ்மா வர முடியாது. அப்ப எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் எடுத்து நாங்கள் சிந்திக்கணும். அப்ப ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஜ்திஹாத் செய்யக்கூடிய உலமாக்கள் அனைவரும் ஒத்த கருத்துக்கு வர வேண்டும். இது முதலாவது விஷயம், இத்திஃபாக். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை சார்ந்தலா இருக்க வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை சார்ந்து செல்லும் போது முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்களுடைய காபிர்களாக இருந்தால் அது எவர்களாக இருந்தாலும், அதாவது யூதர்களாக இருந்தாலும் சரி, நசாராக்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய சமூகங்களாக இருந்தாலும் சரி, அவருடைய இஜ்மா பற்றி எங்களுக்கு எந்தமான கவனமும் அவசியம் இல்லை எங்களுக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை சார்ந்த முஜ்தஹிதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எந்த ஒரு இஜ்மாவும் கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வஹி இறக்கி கொண்டிருக்கிறான். அந்த வஹியை அவர்கள் சஹாபாக்களுக்கு மக்களுக்கு எத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அங்கே இஜ்மா உண்ட அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வினால் பொறுப்பு சாட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அங்கு இஜ்மா செய்ய வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால தான் இஜ்மா என்பது ஏற்பட முடியும். அடுத்தது அலா ஹுக்மின் ஷர்இ, அதாவது ஒரு தீர்ப்பு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும். உலகம் சம்பந்தப்பட்ட அல்லது வேறு ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் சொன்னா அதுவும் இங்கு கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. மாறாக ஒரு மார்க்க விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னால அவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஜ்திஹாத் செய்யக்கூடிய உலமாக்களும் ஒன்று சேர்ந்து ஒத்த கருத்தில் யாருமே முரண்படாமல் ஒத்த கருத்தில் ஒரு முடிவை எடுத்தால் அதுக்கு தான் இஜ்மான்னு சொல்லப்படும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அர் ரஹ்மான் அர்ஷின் மேல் இருக்கிறான், அனைத்து படைப்புகளை விட்டும் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இஜ்மா பல உலமாக்கள் நலமுன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ், அதாவது 463ஆம் ஆண்டு வஃபாத்தானவர்கள், அவர்கள் இந்த இஜ்மா சாபித்தாக இருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதே போன்று அல் இமாம் ஸஹபி, அதாவது 748ஆம் ஆண்டு வஃபாத்தானவர்கள், ஹிஜ்ரி 748ஆம் ஆண்டு வஃபாத்தானவர்கள், அவர்களும் இப்படியான ஒரு இஜ்மா இருக்குது என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை யாராவது திரிவுபடுத்தினால், அதற்கு மாற்று கருத்து சொன்னால், அல்லது வேறு அமைப்பில் அதுக்கு விளக்கங்கள் சொன்னால் அது நிச்சயமாக சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லை என்ற கருத்தை இமாம் ஸஹபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அப்படி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனைத்து சிபாத்துகளிலிருந்தும் வெளிப்படுத்தியவராக, ஒன்றும் இல்லாதவனாக ஆக்கிவிட்டதாக ஆகிவிடும். கடைசியில அல்லாஹ்வே இல்லாத நிலைக்கு வந்துவிடும். நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யுஷாபிஹுல் மஅதூம்,
ஒன்றுமில்லை. சுப்ஹானல்லாஹ். இதே போன்று அபூ சுலைமான் அல் ஹத்தாபி 382 ஹிஜ்ரி 388 ஆண்டு வஃபாத்தானவர்கள். அவர்களும் இந்த இஜ்மா இருக்குது என்று சொல்லி போட்டு உறுதிப்படுத்துகின்றார்கள். குர்ஆன் சுன்னால வந்திருக்கக்கூடிய அனைத்து அல்லாஹ்வுடைய சிபாத்துகளையும் அல்லாஹ்வுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இஸ்பாத் பண்ண வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அடுத்ததாக இமாம் ஹாஃபிஸ் அபூபக்கர் அல் ஹத்தீப் அவர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதே போன்ற அபுல் காசிம் அத்தைமி அல் அஸ்பஹானி அவர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதே போன்று இமாம் இப்னு தைமியா பிரபல்யமான உலமாக்கள் ஒருவர், முஜ்தஹிதான உலமாக்கள் ஒருவர், அதாவது 8ஆம் நூற்றாண்டில் 728 வஃபாத்தானவர்கள். அவரை பொறுத்தவரையில் மிக பிரபல்யமான ஒரு ஆலிம், அல்லாமா ஷேகுல் இஸ்லாம் என்ற பட்டத்தை பெற்றவர்கள். அவர்களும் இந்த இஜ்மாவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், மதஹபு சலஃப் சலஃபு சாலிஹீன்களுடைய அல்லாஹ்வுடைய சிபாத் விஷயத்தில் மதஹபு சலஃபு சாலிஹீன்களுடைய கருத்து எப்படி சொன்னால், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்ன அனைத்து சிபாத்துகளையும் நிறுவுவது, அதை தெளிவுபடுத்துவதோ அல்லது மறுப்பதோ அல்லது அதற்கு கைபியத்து இப்படித்தான் என்று சொல்வதோ அல்லது அதற்கு ஒப்புமை சொல்வதோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக அல்லாஹ் எப்படி இஸ்பாத் பண்ணியிருக்கிறானோ, அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இஸ்பாத் பண்ணியிருக்கின்றார்களோ அதே போன்று இஸ்பாத் பண்ண வேண்டும் என்பதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் குறிப்பிடுவதை இங்கே பார்க்க முடிகின்றது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம், லைஸ கமித்லிஹி ஷை வ ஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவுமே இல்லை, அவனை போன்று எதுவுமே, லைஸ கமித்லிஹி ஷை, இந்த உலகத்தில் அல்லாஹ் போல எதுவுமே இல்லை. அது தாத்திலாக இருந்தாலும் சரி, சிபாத்திலாக இருந்தாலும் சரி, அஃஆலாக இருந்தாலும் சரி, அவனை போல எதுவுமே இல்லை. வஹுவ ஸமீஅ், அல்லாஹ் அவனை போல எதுவுமே இல்லை என்று சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா தனக்கு அதாவது செழிப்புடன் இருப்பதாகவும் அதாவது பசீர் பார்க்கக்கூடியவராகவும் இருக்கிறான் என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இரண்டு சிபத்துகளை பின்னால வசனத்தினை இறுதியில நிறுவுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்ப இந்த வசனம் ஒரு அடிப்படையான வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு எந்த ஒப்புமையும் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை, அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சகல வல்லமையும் உள்ளவன், தான் படைத்த படைப்பினங்கள் அனைத்தையும் பரிபாலிக்க, அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன், இந்த படைப்புகளை விட்டும் வேறாகி தன்னுடைய அரசின் மேல் இருக்கிறான் என்பது அஹ்லு சுன்னத் ஜமாத்தினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் ஏற்புடையது. இதே கருத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்லுகின்றார்கள். இப்படி ஏகப்பட்ட முஜ்தஹிதான உலமாக்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் இஜ்மா ஏற்பட்டிருக்கின்றது, இஜ்மா வந்திருக்கின்றது, அதனால இதில் முரண்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இப்படி இஜ்மாவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இஜ்மா என்று முடிவெடுக்கப்பட்ட விஷயம் பின்னர் வந்த சமூகங்களினால், பின்னால வந்த உலமாக்களினால் மாற்றம் செய்யப்பட்டது என்று சொன்னால், அதில் திரிவுபடுத்தப்பட்டது என்று சொன்னால், அல்லது தாத்தீல் இல்லை என்று மறுக்கப்பட்டது என்று சொன்னால், நிச்சயமாக அதற்குரிய கூடிய அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அடைவார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பது போல, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி சயுஸௌன மா கானூ யஅமலூன். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவது போல அவர்கள் அதற்குரிய கூலியை அடைந்து கொள்வார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், இந்த விவகாரம், அதாவது அல்லாஹு தஆலா படைப்புகளோடு கலந்தில்லை, எங்கும் நிறைந்தவன் அல்லை, மாறாக அர்ஷின் மேல் இருக்கிறான், அனைத்து படைப்புகளை விட உயர்ந்தவனாக இருக்கிறான், மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை தங்களுடைய ஃபித்ரா, அதாவது மனிதனுடைய இயற்கை,
இதை எங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். முஆவியத் இப்னு அல் ஹக்கம் அஸ்ஸுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், நீளமான ஹதீஸ். அந்த ஹதீஸில் பார்க்கிறோம், அவர் சொல்லுகின்றார், பைனமா அன உஸல்லி மஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அத்தஷ ரஜுலுன் மினல் கௌம். அவர் சொல்றார் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கும் போது தொழுது கொண்டிருந்த ஒருவர், ஜமாத்தோட பாபுமாக தொழுது கொண்டிருந்த ஒருவர் தும்முறாரு. சில வேளை அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாம். இவர் என்ன செய்யறாரு, யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்றாரு. யாரு? முஆவியத் இப்னுல் ஹக்கம் அஸ்ஸுலமி. அப்ப பாக்கி இருக்கக்கூடிய மாமுங்கள் எல்லாம் தங்களுடைய பார்வையை அவர் பக்கம் திருப்புகிறார்கள். அந்த பார்வை என்ன சொல்லுச்சுன்னா, நீ செஞ்சது தவறு என்று அவருக்கு உணர்த்தக்கூடியவாறு அந்த மக்கள் எல்லாம் அவரை பார்க்கின்றார்கள். அப்ப அவர் சொல்றாரு, வா சுக்ல உம்மியா மாஷானுக்கும் தந்துரூன இலைய, என்ன நடந்துச்சு உங்களுக்கு, ஏன் என்ன பார்க்குறீங்க என்று அவர் கேட்கிறார். ஃபஜஅலு யத்ரிபூன பிஐதீஹிம் அலா அஃப்ஹாதிஹிம். அப்ப அவங்க பேசாம தொடையில் அடிக்கிறாங்க. இப்ப அவட கருத்து என்ன, மௌனமாயிரு, பேசாதே தொழுகையில என்று சொல்வது போல அந்த ஏறே தொழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்க. பலம்மா ராய்த்துஹும் யுஸம்மிதுனி சகத்து. அப்ப எப்ப என்ன அவர்கள் மௌனமாக என்று சொன்னார்களோ அப்ப நான் மௌனமாகிட்டேன், பேசல, அதுக்கு பூரா பேசல. பலம்மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்ச பிறகு அவர்கிட்ட போறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் தந்தையர் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் இப்படி நடந்துட்டேன், இதுக்கு விளக்கம் என்ன என்று கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அன்பாக இரக்கமாக எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காம அவர் அதட்டாம மிகவும் இரக்கமாக சொல்லுகின்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதான் அந்த சஹாபி சொல்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் போன இடத்துல இப்படி அவங்க நடந்து கொண்டாங்க, எனக்கு மார்க்கத்தை படிச்சு தந்தாங்க, அதாவது இதற்கு பிறகு இல்லை இதற்கு முந்தியும் இப்படியான ஒரு முதர்ரிஸ் எனக்கு படிக்கிறதற்கு ஒரு மனுஷன் நான் பார்க்கல என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டார். அவ்வளவு அன்பாக இரக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோட ஓடுறார். மா கஹரணி வலா தரபனி வலா ஷதமனி சொல்றாரு, ஏன்னா அதட்டவும் இல்லை, எனக்கு அடிக்கவும் இல்லை, எனக்கு ஏசவும் இல்லை, அன்பாக சொன்னார்கள். இன்னஹாத ஸலா இன்னஹாதிஹி ஸலா லா தஸ்லுஹு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ். அதாவது இந்த தொழுகை என்பது மனிதருடைய பேச்சுக்கு அங்க இடமில்லை, மனிதருடைய பேச்சுக்கு அங்க இடமில்லை. அந்த தொழுகைக்கென சில அதுக்கார்கள் குர்ஆன் ஓத வேண்டியது இவைகள் தான் இருக்குது. இன்னமா ஹுவ தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்வது, வத்தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, வக்ராஅத்துல் குர்ஆன் குர்ஆனை ஓதுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில எப்படி ஒரு தொழுகையாளி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. குறிப்பாக இந்த சஹாபிக்கு, அதாவது முஆவித் இப்னுல் ஹக்கம் அஸ்ஸுலமிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. அது முடிஞ்ச பிறகு இந்த ஹதீஸில் தொடர்ந்து வருது. அவர் சொல்றார், எனக்கு ஒரு அடிமை பெண் இருந்தார், கானத்லி ஜாரியா தர்ஆ கனமன் மின் கிபலி உஹத். உஹது மலை அடியாரத்தில், அதாவது ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு அடிமை பெண் இடத்துல இருந்தார். அப்போ ஒரு நாள் அவரை நான் அவதான் அணுகி பார்த்தேன். அவ என்ன செய்யறான்னு பார்த்தேன். பார்த்தா அவ அறியாமலேயே ஒரு ஓநாய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டு இதை அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துட்டு அவர் சொல்றாரு, வான ரஜுலும் மின் ஆதம், நான் மனுஷன்தான், மற்றவர்கள் கோபப்படுவது போல கவலைப்படுவது போல நானும் கோபப்பட்டுட்டேன். அப்ப என்ன செய்யறாரு,
அந்த அடிமை பெண்ணுக்கு கன்னத்தில் அரைஞ்சிடுறார், பலமா அரைஞ்சிடுறார், ஒரு பாரமான அடி அடிச்சிடுறார். அடிச்சதுக்கு பிறகு மனம் கேட்குது இல்லை, இப்ப கவலைப்படுறார். ஆஹா, ஒரு அடிமை பெண் அடிச்சிட்டோமே என்று கவலைப்படுறார். இப்ப ரசூலோட வாரார். யா ரசூலல்லாஹ், நான் செஞ்ச இந்த அதாவது அநீதிக்காக அந்த பெண்ணை அடிச்சதுக்காக அவளை நான் உரிமை விடட்டுமா என்று கேட்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து உரிமை விடட்டுமா என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வந்து அவரை கூட்டிட்டு வா. இதான் எங்களுக்கு சப்ஜெக்ட் தேவையான விஷயம். அந்த பெண்ணை கூட்டிட்டு வா, அந்த அடிமை பெண்ணை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அவர் கூட்டு வரார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அப்ப அடிமை பெண், அதாவது படிக்காத ஒரு பெண், ஒரு ஆம்மி, ஒரு சாதாரண ஒரு பெண் கேள்வி கேட்கப்படுது, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்கிறாங்க. அப்ப உடனே சொல்றா, வந்து எந்த தயக்கமும் இல்லாம பிஸ்ஸமா, வானத்தில் சொல்றாங்க அந்த பெண்மணி. அப்படின்னா அவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வானத்துக்கு மேல, அதாவது மேல தன்னுடைய அரசியல் இருக்கிறான் என்ற கருத்துப்பட அந்த பெண்மணி சொல்றான். அப்ப ரசூலை திருப்பி கேட்கிறாங்க, வந்து மன் அன, நான் யாரு? அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த பெண்மணி சாட்சியம் சொல்றான். அதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்றாங்க, முஆவித் இப்னு ஹக்கம் அஸ்-சுலமைக்கு சொல்றாங்க, வந்து இஅ்திக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா, அவரை நீ இப்ப விடுதலை செய், அவர் ஒரு விசுவாசியான பெண் என்று சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அப்ப இந்த சப்ஜெக்ட் தேவையான விஷயம் தான். ஃபித்ராவுல இயற்கையிலேயே மனிதன் அல்லாஹ் என்கிறான் சொல்லும்போது வானத்தை தான் காட்டுவாங்க. அதுதான் அந்த பெண்மணி செஞ்சிருக்கா. படித்த பெண் அல்ல, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அரசுமே இருக்கிறான்னு சொல்லி போட்டு அவருக்கு சொல்லப்படவும் இல்லை, அவருக்கு அது தெரியாது. ஆனா ஃபித்ரத்திலேயே, தன்னுடைய இயற்கையான அமைப்பிலேயே அந்த பெண்மணிக்கு தெரியும், படைத்த ரப்பு மேலதான் இருக்கணும், எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. அப்படி எல்லா இடத்திலும் இருக்க ரப்பா இருக்க முடியாது. தன்னுடைய அரசின் மேல் இருந்து அவதானிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற கருத்துப்பட அந்த பெண்மணி சொன்னதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வந்து அவர் ஒரு விசுவாசியான பெண், எனவே அவரை விடுதலை செய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்றாங்க, விடுதலை செய்கின்றார். அப்ப இந்த ஹதீஸை நாங்க பார்க்கிறோம், ஃபித்ராவுல, அதாவது மனிதனுடைய இயற்கையிலேயே அல்லாஹ் உயரத்திலாக இருக்கிறான் என்பது எங்களுக்கு நிரூபணமாகின்றது. இதே போல ஹஜ்ஜத்துல் வதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது பிறை 10 மினாவுல செய்த குத்பாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் மிக முக்கியமான விஷயங்களை சஹாபாக்கள் சொல்றாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இது என்ன நாள்? சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க. இது என்ன மாதம்? பதில் சொல்றாங்க. எந்த இடம்? பதில் சொல்றாங்க. இதெல்லாம் உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் அலைக்கும் ஹராமுன் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா. இந்த நாள், அதாவது பிறை 10 எந்த அளவு ஹுர்மத் இருக்குதோ அதே போன்று உங்களுடைய இரத்தங்களை ஓட்டுவது, உங்களுடைய பணங்களை அபகரிப்பது, உங்களுடைய மானங்களை வாங்குவது அல்லாஹ்விடத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த மக்கா நகரத்தில், அதே போன்று ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, அதாவது ஹஜ்ஜி மாதம், முஹர்ரமான மாதம், அந்த மாதத்தில் எந்த அளவு தூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை தஹரீம் பண்ணியிருக்கானோ அந்த அளவு பாரதூரமான அளவுக்கு உங்களுடைய இரத்தத்தை ஊட்டுவதாக இருந்தாலும் சரி, பணத்தை அபகரிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது மானத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. சொல்லி போட்டு இதை திருப்பி திருப்பி சொல்றாங்க. மிராரன், ஒரு விடுத்தம் சொல்லி முடிக்கல, பல விடுத்தம் திருப்பி திருப்பி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்களோட மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக. அப்படி பதிய வச்சதுக்கு பிறகு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபா ராஸஹு, இதான் எங்களுக்கு தேவையானது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தலையை உயர்த்தினார்கள். இப்போ அல்லாஹ் எங்கும் இருக்கிறான்னு சொன்னா தலையை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக ரப்புல் ஆலமீன் அனைத்து படைப்புகளுக்கு மேலே இருக்கிறான் என்பதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம ஹல் பல்லக், அல்லாஹும்ம ஹல் பல்லக், அல்லாஹும்ம ஷஹத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்கின்றார்கள். யா அல்லாஹ், நான் என் மீது சுமத்திய மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேனா என்று சொல்லி போட்டு, இறைவா நீ எனக்கு சாட்சியாக இரு என்று சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி சொன்னதாக இந்த ஹதீஸிலே வருகின்றது. இது புகாரி முஸ்லிமில் போன்ற கிரந்தங்கள் பதிவாக இருக்கின்றது. அப்ப இங்கேயும் ஒரு மனிதனுடைய இயற்கை அமைப்பு எப்படி சொன்னால், துவா கேட்கும் போது மனத்தை உயர்ந்து பார்த்து கேட்பதுதான். நாங்களும் துவா கேட்கும் போது கையை வானத்தின் பார்த்தான் உயர்த்துகின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத் விஷயத்தில் வந்து, அதாவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்னென்ன சிஃபாத்துகளை தனக்கு சொல்லியிருக்கிறானோ அத்தனை சிஃபத்துகளை அப்படியே இஸ்பாத் பண்ண வேண்டாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான சிஃபாத்துகளை அல்லாஹ்வுக்கு சொல்லியிருக்கிறார்களோ அவைகளையும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இஸ்பாத் பண்ண வேண்டாம். அதை திரிவுபடுத்தக்கூடாது, அல்லது இல்லை என்று மறுக்கக்கூடாது, அல்லது அது இப்படிப்பட்டது தான் என்று கைப்பேற்றி சொல்லக்கூடாது, அல்லது அதற்கு ஒப்புமை சொல்லக்கூடாது. மாறாக அவை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை அல்லாஹ்வுக்கு நிறுவ வேண்டும் என்பதற்கு இவர்கள் அல் குர்ஆனிலிருந்து, சுன்னாவிலிருந்து, இஜ்மாவிலிருந்து, ஃபித்ராவிலிருந்து, மனிதனுடைய அக்கலிலிருந்து எங்களுக்கு ஆதாரங்களை முன்வைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் அதாவது ஆயத்துல் குர்சியுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கக்கூடிய அல் அலியுல் அதீம் என்ற அந்த வாக்கியத்துக்கான விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். அடுத்த வசனத்துக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய வசனத்துக்கு என்ன விளக்கம் இருக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே பார்ப்போம். அந்த வசனத்தை பொறுத்த வரையில் அல்லாஹ் கூறுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கய் ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத் வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லம் ஃபிஸாம லஹா வல்லாஹு ஸமீஉன் அலீம். 256வது வசனம். மார்க்கத்தில் நிர்பந்தமில்லை. கத் தபையன ருஷ்து மினல் கய், அதாவது வடிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாக்கப்பட்டு விட்டது. ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரித்து, வ யுமின் பில்லாஹ் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, எவர் அப்படி ஈமான் கொள்கின்றாரோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் நிச்சயமாக அறுபடாத பலமான கயிற்றை பற்றி பிடித்தவராவார். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹு தஆலா அனைத்தையும் செய்யக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.